சுப்மன் கில்லுக்கு வைஸ் கேப்டன் பதவி கொடுத்ததுனால ஸ்டார்லிங்க்ல இருந்து டைரக்டா கிடைக்கிற இன்டர்நெட் மாதிரி ஹை ஸ்பீட்ல விளையாடுவாருன்னு பார்த்தா 2G ஸ்பீட்ல யூடியூப் பஃபர் ஆகிற மாதிரி கொஞ்சம் பொறுமையா விளையாடிட்டு இருக்காரு. அவெஞ்சர்ஸ கூட ஈஸியா அசெம்பிள் பண்ணிடலாம். ஆனா இந்தியன் டீம் அசெம்பிள் பண்றது பெரிய விஷயமா இருக்கு. நம்ம டீம்ல அபிஷேக் சர்மா தார் மாதிரி அடிச்சு நொறுக்குனாலும் சஞ்சு சாம்சன் இப்போதைக்கு கூட்டம் அதிகமா இருக்கிற சலூன் கடையில பெஞ்சில உட்கார வைக்கிற மாதிரி தான் இப்ப அவரை உட்கார வச்சிருக்காங்க. இப்ப என்ன விஷயம்னா எல்லாருமே சுப்மன் கில் விளையாடுறது போதும், அவருக்கு பதிலா சஞ்சு சாம்சனை உள்ள கொண்டு வாங்கன்னு சொன்னாலும் இது குறித்து அஸ்வின் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு வைஸ் கேப்டன் சீரிஸோட மிடில்ல உட்கார வைக்கிறது ஒரு தவறான விஷயம். டீம்ல அவரோட பொசிஷனுக்காகவாவது நம்ம அவருக்கு மரியாதை கொடுக்கணும். ஏன்னா இந்தியன் டீமுக்கு வேர்ல்ட் கப்க்கு முன்னாடி நல்ல கிளாரிட்டி தேவை. இதனால பர்ஃபார்மன்ஸை பொறுத்து நீங்க ஒரு முடிவு எடுக்கணும்னா அது சீரிஸ் முடிஞ்சதுக்கு பிறகு எடுங்க. இது மட்டும் இல்ல வெறும் ரன்ஸ் மட்டுமே ஸ்லோ பேட்டிங்க ஜஸ்டிஃபை பண்ணாது. ஃபேரான ஆப்பர்ச்சுனிட்டி தான் பேலன்ஸ்க்கு ரொம்பவே முக்கியம். இதனால சுப்மன் கில்லுக்கு கடைசி 2 போட்டிகள்லயுமே வாய்ப்பு கொடுக்கணும் அஸ்வின் தெரிவிச்சிருக்காரு. மக்களே நம்ம என்னதான் சொன்னாலும் சுப்மன் கில் ஃபியூச்சர் கேப்டனா இருக்கிறதுனால அவரை டீமை விட்டு தூக்க போறது இல்ல. நம்மளாம் எப்படி நம்ம ஊர் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போமோ அதே மாதிரி சஞ்சு சாம்சனும் எப்படா வாய்ப்பு கிடைக்கும்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இதனால மக்களே அஸ்வின் சொல்ற மாதிரி சுப்மன் கில்லுக்கு இன்னும் 2 மேட்சஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கலாமா வேணாமான்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.